சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் வேட்டையாடியது. இதையடுத்து பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று போர் நிறுத்தத்துக்கு இந்தியா ஒப்புக்கொண்டது. இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு தான் மத்தியஸ்தம் செய்தேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தம்பட்டம் அடித்தார். மேலும் அணு ஆயுத போரை வர்த்தகத்தை வைத்து தான் நிறுத்தியதாகவும் அவ்வாறு நிறுத்தியதால் பல ஆயிரம் உயிரிழப்புகளை தடுத்துள்ளதாகவும் ட்ரம்ப் கூறி வருகிறார். இதனை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இது தொடர்பாக பேசிய அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன், இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியான சூழலை ஏற்படுத்த மற்ற நாடுகளைப் போலவே அமெரிக்காவும் முயன்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் பிரதமர் மோடியுடன் பேசினார். ஆனால் போர் நிறுத்தத்திற்கு தானே காரணம் என டொனால்ட் ட்ரம்ப் கிரெடிட் எடுத்துக்கொள்ள முயன்றார். அவரது நடவடிக்கை பலரை எரிச்சலடைய செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்.